Dear student, all of you good morning. நம்ம இப்போ molecular base of inheritance-ல இருந்து model need questions discuss பண்ண போறோம். சரி ஓகே, the first question பாருங்க. If a double strand DNA has 150 nucleotides, then calculate the total number of nitrogen bases. அப்ப total number of nitrogen bases calculate பண்ண சொல்றாங்க with 2 carbon nitrogen ring structure. So 2 carbon nitrogen ring structure means என்ன சார் கன்ஃபியூஷன் பண்றாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா 2 carbon nitrogen ring structure means purines. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1 carbon nitrogen ring structure means வந்து pyrimidines. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா 2 carbon nitrogen ring structures வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவில் எவ்வளோ நைட்ரஜன் பேசஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் பேசஸ் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொஸ்டின். நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் இதில் டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ வந்து டோட்டல் நியூக்ளியோடைட் அவங்களே சொல்லிட்டாங்க 150 நியூக்ளியோடைட்ஸ் மீன்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். நியூக்ளியோடைட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஎன்ஏ உடைய போத் சைட்ஸ் ஆஃப் டபுள் ஸ்டாண்ட் ஹெலிக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிசன், இது ஒரு நியூக்ளியோடைட்ஸ், சேம் டைம் இங்க ஒரு நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு அப்படின்னா சப்போஸ் தைமின் மீன்ஸ் டபுள் பாண்ட் வித் அடினைன், இங்க ஒரு நியூக்ளியோடைட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா 150 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும்போது இங்க நம்மளுடைய நைட்ரோஜன் பேசஸ் ஆல்சோ இங்க அடுத்தது வந்து பார்த்தோன்னா குவானைன் ட்ரிபிள் பாண்ட் வித் சைட்டோசின்ஸ் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா அதே ஒரு கிட்டத்தட்ட 150 இங்க 2 வந்து பார்த்தோன்னா நைட்ரோஜன் பேசஸுக்கு சாரி 2 நியூக்ளியோடைட்ஸுக்கு 1 நைட்ரோஜன் பேசஸ் இருக்கிறதுனால 150 தான் சொல்லியிருக்காங்க டிவைடட் பை 2 75 அப்படின்னு நம்ம சொல்றோம். 75ல சார் அவங்க வந்து கேட்கறது பர்டிகுலரா 2 கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்களே சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாமே பியூரைன் பார்த்தீங்க அப்படின்னா பியூரைன் அடினைனும் குவானைன், பைரிமிடின் பார்த்தீங்க அப்படின்னா தைமின் சைட்டோசின் யுராசில். சரி ஓகே, இப்போ நீங்க இந்த நம்மளுடைய சார்காஃப் ரூல் படி அடினைன் ஆல்வேஸ் வந்து பேர் வித் டபுள் பாண்ட் வந்து தைமின் தான், குவானைன் ஆல்வேஸ் பேர் வித் சைட்டோசின் ட்ரிபிள் பாண்ட். எப்பெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ இது டிஎன்ஏவாக இருக்கும் பட்சத்தில் தைமின் ஓகே சார், இது யுராசிலா இருக்கு சாரி ஆர்என்ஏவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு யுராசில் வரும். எந்த இடத்துல அப்படின்னா தைமினுக்கு பதிலாக அடினைன்ல. சரி ஓகே, அப்போ நீங்க நம்ம கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி பேர்ஸ் 1 பியூரைன் 1 பைரிமிடினோட தான் பேர் ஆகும். ஸோ அவங்க வந்து இங்க கேட்டாலும் 2 கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கேட்டாலும் அது பியூரைன்ஸ் தான். அந்த பியூரைன்ஸ் வந்து எனி பியூரைன் அடினைன் அது வந்து பார்த்தீங்கன்னா பைரிமிடினோட தான் பேர் ஆகும் தைமினோட. வந்து பார்த்தீங்கன்னா குவானைன் பியூரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோசினோட பைரிமிடின் சைட்டோசினோட தான் பேர் ஆகும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 75 அப்படிங்கிறது வரும். ஒரு பியூரைன் ஒரு பைரிமிடின் தான் நம்ம பேர் சார்காஃப் ரூல் படி ஆகும். சரி ஓகே சார், நெக்ஸ்ட் இங்க பாருங்க கொஸ்டின் நம்பர் 2. சுகர்ஸ் ஆர் அட்டாச்டு டு த பைரிமிடின் பை த ஃபார்மேஷன் ஆஃப். அப்ப ஒரு சுகர் மாலிகுல் இருக்கு, சுகர் மாலிகுல் நம்ம போற பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சுகரு, பென்டோ சுகரு. ஸோ இது ஒரு பென்டோ சுகர்னு வச்சுக்கோங்க. கார்பன் நம்பர் 1, கார்பன் நம்பர் 2, கார்பன் நம்பர் 3, 4, 5, கார்பன் நம்பர் 5. ஸோ இது பென்டோ சுகரு. இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ. ஏன் நம்ம டிஎன்ஏ சொல்றோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கார்பனுடைய செகண்ட் கார்பனுடைய ஹைட்ராக்சில் தொகுதியில ஒரு ஆக்சிஜன் லெஸ்ஸின் நம்பரா இருக்குங்கிறது தான் நமக்கு டிஎன்ஏ. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. நமக்கு வந்து தெரியும் C5H10O4 டிஎன்ஏ. அப்போ அவங்க என்ன கேட்கறாங்க, சுகர்ஸ் ஆர் அட்டாச் டு த பைரிமிடின் ஆர் பியூரைன்ஸ். எதா இருந்தாலும் ஏதோ ஒன்று பைரிமிடின்ஸ் மீன்ஸ் என்ன நமக்கு வரும் தைமின் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோசின். இதில் ஏதோ ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆக போகுது கார்பன் நம்பர் 1ல.
ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா the sugars are attached to the pyrimidine by the formation of which bond அப்படிங்கிறது அவங்க கொஸ்டின். நீங்க கவனிங்க, இந்த இடத்துல கார்பன் நம்பர் 1ல இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகக்கூடிய அந்த ஃபார்மேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் ஃபார்மேஷன் N கிளைகோசிடிக் பாண்ட். N கிளைகோசிடிக் பாண்ட் மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம், அவங்க பைரிமிடின்னு சொல்லிட்டாங்க. பைரிமிடி மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்க நம்ம என்னவா இருக்கலாம், பைரிமிடின்ல ஒண்ணு தயமினா இருக்கலாம், ஆறு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கலாம், ஆறு வந்து சைட்டோசினா இருக்கலாம், இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஆறு வந்து இது டிஎன்ஏங்கிறதுனால தயமின் சைட்டோசின் தான் வரும், யுராசில் வராது, ஏன்னா ஆர்என்ஏவுக்கு தான் வரும். சரி, ஓகே. ஸோ N கிளைகோசிடிக் பாண்ட் தான் ஃபார்மேஷன் இருக்கும். சில டைம்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட் கேட்கலாம், எப்படி அப்படின்னா, சார் எங்க புக்ல வந்து பார்த்தோன்னா ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் கார்பன் அப்படின்னு தான் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லிசன், நீங்க ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து OH தொகுதியில பாண்ட் ஃபார்மேஷன் நடக்காது. ஏன்னா நைட்ரோஜனஸ் பேசிஸ்ல இருக்கிற ஒரு ஹெச்சும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளியேறிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் நடக்கும், N கிளைகோசிடிக் பாண்ட். சரிங்க சார், இவங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா N கிளைகோசிடிக் பாண்ட். ஓகே, ஹைட்ரஜன் பாண்டுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு தைமினுக்கும் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டபுள் பாண்ட் வித் அடினைன் வருதுன்னா அது ஹைட்ரஜன் பாண்டு. ஒரு தைமின் டபுள் பாண்ட் வித் ஹைட்ரஜன் அடினைன், குவானைன் ட்ரிபிள் பாண்ட் வித் சைட்டோசின், இது ஹைட்ரஜன் பாண்டு. பட் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அங்க இந்த ஃபார்மேஷன்ல வராது. நெக்ஸ்ட் வந்து எஸ்டர் பாண்டு. எஸ்டர் பாண்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5th கார்பன்ல இருந்து, நீங்க கவனிச்சு பாருங்க, 5th கார்பன்ல இருந்து பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப், நான் ஸ்ட்ரக்சர் வரையில அப்படியே சொல்லிடுறேன், பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் ஃபார்மேஷனுக்கு பேர் தான் எஸ்டர் பாண்டு. ஸோ இங்க தான் எஸ்டர் பாண்ட் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கொடுத்துக்கிறது சுகர்ஸ் ஒரு பைரிமிடினோ ஆர் வந்து பாத்தீங்கன்னா பியூரைன்ஸ் எதா இருந்தாலும் அட்டாச் ஆகிறது ஃபர்ஸ்ட் கார்பன்ல. அது வந்து பார்த்தோன்னா ஆன்சர் என்ன சார் அப்படின்னா the formation of N glycosidic bond. Thank you.